சித்திரை முதல் நாளான இன்று உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். தமிழ் புத்தாண்டை ஒட்டி தமிழகம் எங்கும் உள்ள திருக்கோயில்களில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. தமிழ் புத்தாண்டை ஒட்டி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்து தீப ஆராதனை நடைபெற்றது. இவ்விழாவை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து தரிசனம் செய்தனர். குரோதி ஆண்டு நிறைவு பெற்று விசுவாசுவ ஆண்டு பிறந்துள்ள நிலையில் தமிழ் புத்தாண்டை ஒட்டி உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள பெருவுடையாருக்கு பல வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிற மாநிலங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் பெருவுடையாரை வழிபட்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மீனாட்சி அம்மனுக்கு வைர கிரீடம், முத்து மாலை, தங்க பாவாடை உள்ளிட்டவை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் சுவாமி அருள் பாலித்தார். அதேபோல சுந்தரேஸ்வரர், மதுரை சிம்மக்கல் ஆதி சொக்கநாதர் கோவில், செல்லூர் திருவாப்புடையார் கோயில், அழகர் கோயில், திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் உள்ளிட்ட அனைத்து கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நடைபெற்ற கனி காணும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 1008 மந்திரங்கள் தமிழில் உச்சரித்து மழை வளம் பெருகவும், மனித நேயம் வளரவும், இயற்கை சீற்றங்கள் தணியவும், தொற்று நோய்கள் ஏற்படாமல் இருக்கவும் வேண்டி பிரார்த்தனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து ஏழை மக்களுக்கு ஆடை தானம் வழங்கப்பட்டது.